பெங்களூரு கோவை இன்டர்சிட்டி விரைவு ரயில் விபத்துக்குள்ளானதை அடுத்து அதில் பயணம் செய்தவர்கள் விவரங்களை அறிய கோவை ரயில் நிலையத்தில் தகவல் மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த உதவி மையம் குறித்து சொல்லுங்க. பெங்களூரிலிருந்து கொச்சின் வரை செல்லும் அதிவிரைவு ரயில் கிட்ட அந்த வண்டி நம்பர் 12677. இந்த எண் ஆனைக்கால் பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த நபர்கள் பற்றிய தகவல்களை கோவை ரயில் நிலையத்தில் தகவல் மையம் எழுப்பப்பட்டுள்ளன. தற்போது நம்மிடையே தகவல் மையத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. இங்க யார் யாரெல்லாம் பயணித்தார்கள் என அவர்கள் ஒரு சாட் வச்சிருக்காங்க. இந்த சாட்ல யார் யாரெல்லாம் பயணிச்சாங்கன்னு சொல்லி உறவினர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக கோவையில் கிட்டத்தட்ட 270 பேர் இறங்குறதாகவும் இதுல C1 கோச்சில் 14 பேரும், C2ல 28 பேரும், D1ல 28 பேரும், D2ல 21 பேரும், D3ல 15 பேரும், D4ல 7 பேரும், D5ல 16 பேரும், D6ல் 36 பேரும், D8ல 33 பேரும், D9ல 48 பேரும், D10ல 14 பேரும், D11ல 13 பேரும், மொத்தம் 270 பேர் கோவையில் இறங்க உள்ளதாக இருந்தது. ஆனால் தற்போது விபத்துக்குள்ளானதில் யாரெல்லாம் அடிபட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த ரயில் கோவையில் 1 மணி அளவில் சேரும் எனவும், அதே போல கொச்சினுக்கு 4 மணி அளவில் சென்றடையும் என தெரிவித்துள்ளனர். தற்போது நம்மிடையே இருக்கார். இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன சார்? இது பார்த்தீங்கன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. மேனுவல்ங்கிறது தவறுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஏன்னா பாதுகாப்புக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குண்டான காரணங்களும் இது இப்போ ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி 20 நிமிஷத்தில் பெங்களூர் மெயின்லேருந்து கிளம்பி கோவை வழியாக 1 மணிக்கு வந்தடைந்து இங்கிருந்து 1:05க்கு புறப்பட்டு 4:20க்கு எர்ணாகுளம் சென்றது. தினசரியாக பெங்களூருக்கு எதிர்முறையாக 12678 வண்டி 12:45க்கு கோயம்புத்தூர் அங்கே 7:30 மணிக்கு சென்றடையுது. சுமார் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் பார்க்கான இந்த பெங்களூர் இன்டர்சிட்டி கோயம்புத்தூர் இணைக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் D1லிருந்து D10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 பயணிகள். ஒரு பெட்டிக்கு 108 பேர் போட்டீங்கன்னா 10 பெட்டியில் 1200 பெட்டிகள். இது ரொம்ப டைட் ஷெட்யூலில் போடக்கூடிய ஒரு வண்டி. என்ன காரணத்தினால இந்த இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு ரயில்வேக்கு. இந்த ரயில்வே விபத்தில் இறந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு பூர்ண குணம் அடைய இந்த வண்டியை இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரமா பேரிட அனுப்ப 50 ஆம்புலன்ஸ் போயிருக்கு. எல்லா டிவிஷனும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கோம் சார். குறிப்பாக கோவைக்கு வரும் அனைத்து ரயில்களும் தாமதமாக செல்கின்றன பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.